Hi friends, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீக்கெண்ட் vlogன்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு வந்து சண்டே. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா டெய்லியும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொஞ்சம் ப்ரெட்டு ஓட்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றதுனால எப்பயுமே வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே நம்ம ஊர் சாப்பாடு ஏதாவது செய்கிறது என்னோட வழக்கம். இன்றைக்கி அந்த மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் 2 பேர்த்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போகிறேன். பூரியும் அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசாலா ஒன்று பண்ண போகிறேன். ஸோ இந்த உருளைக்கிழங்கு மசாலா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. குயிக்காக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது. ஸோ அந்த உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வெளியில் கொஞ்சம் நாங்கள் போகிறோம். ஆஃப்டர்நூன் எதுவும் சமைக்க போகிறது கிடையாது. ஸோ வெளியில் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான கடை ஐக்கியாவுக்கு போகிறோம். ஸோ இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ஃபர்னிச்சர்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, சின்ன சின்ன ஃபர்னிச்சர்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, கபோர்டு அந்த டைப்பில். ஸோ அது வந்து ஐக்கியாவில் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நல்லா இருந்தது அப்படின்னா அங்கே வாங்கிடலாம் அப்படின்னு போகிறோம். அதே மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, பில்லோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து அந்த ஷாப்பிங் vlog-ஐயும் உங்களுக்கு நான் கவர் பண்ண போகிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா காலையில் என்னோடய காஃபி குடிச்சிட்ருக்கேன். ஸோ காஃபி குடித்தாதான் நமக்கு ஒரு எனர்ஜி வரும் இல்லையா? ஸோ இந்த காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம மிச்ச வேலையெல்லாம் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு வேக போட்டுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்களா, நான் ஒரு தடவை வந்து உருளைக்கிழங்கு பொரியல் சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நான் இந்த உருளைக்கிழங்கு யூஸ் பண்ணதை பார்த்துட்டு இது என்ன ஜஸ்ட் ஆப்பிள் மாதிரி இருக்குது, உருளைக்கிழங்கு தானேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது பேர் வந்து ரெட் பொட்டேட்டோ. இதோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலர் பொட்டேட்டோஸ் கிடைக்கும். ஒயிட் கிடைக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த எல்லோவிஷ் கலர் கிடைக்கும். அப்புறம் வந்து இந்த ரெட் பொட்டேட்டோ, அப்புறம் பிங்க் வெரைட்டிஸ் கிடைக்கும். ஸோ நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் பொட்டேட்டோஸ் தான் வாங்குவேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ரோஸ்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இது வேகிறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு பாத்திரத்தில் நீங்கள் வச்சீங்க அப்படின்னாலே 3 minutes வெந்துடும். அவ்வளோ குவிக்காக அது வெந்துடும். ஸோ நான் இந்த பொட்டேட்டோஸ் தான் எப்பயுமே யூஸ் பண்ணுறேன். அடுத்ததாக அதுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் பொடியாக அரிஞ்சிக்கிறேன். அதே மாதிரி ஒரு 4 இல்லாட்டி 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சாச்சு. ஸோ உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்க டைமில் நம்ம வந்து பூரிக்கு மாவு பிசைஞ்சிடலாம். பூரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து மாவு பிசைஞ்ச உடனே தேய்ச்சி நம்ம பொரிச்சு எடுத்துடணும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் பிடிக்கும். சப்பாத்தி வந்து ஊற வச்சாதான் உங்களுக்கு சாஃப்டாக வரும். ஆனால் பூரி எப்பயுமே பிசைஞ்ச உடனே நம்ம தேய்ச்சி போட்டுறணும். ஸோ அதனால இப்போ நம்ம உருளைக்கிழங்கு வெந்துட்டு இருக்க டைமில் மாவை பிசைஞ்சு உருண்டை உருட்டி நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுத்ததாக இங்கே ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாவை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வெங்காயத்தையும் கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து இது பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும். ஒரு சிட்டிக்கு நான் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா நான் வந்து தோல் உரிச்சிட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப முழுசாக மசிக்க வேண்டாம், ஓரளவுக்கு பீசஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து கிளறி விட்டுக்க போகிறோம். ஒரு 1/2 நிமிஷம் நம்ம வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம். இதில் வந்து காரப்பொடி அதெல்லாம் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. பச்சை மிளகா மட்டும்தான் அதில் காரம். மஞ்சள் பொடி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன். அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். இது கடலை மாவு சேர்த்து பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் கடலை மாவை நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன்.
அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்தனுமே நல்லா உங்களுக்கு மசாலா கெட்டியாகி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும், நல்லா உங்களுக்கு தயாராகிடும். இப்போ பாருங்கள், கடைசியாக வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து இதை இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கடலை மாவு சேர்த்து பண்ணுறனால ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சூப்பராக நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம இறக்கி வச்சுட்டு இப்போ பூரிக்கு ரெடி பண்ண போகிறோம். மாவு வந்து நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த குருமா பண்ணுறதுக்கு எனக்கு 5 to 7 minutes ஆச்சு. ஸோ அந்த அளவுக்கு தான் மாவு நான் ஊற வச்சுருக்கேன். ரொம்பலாம் ஊற வைக்காதீங்க. ஸோ அந்த மாவு ஊறிட்டு இருக்கு. நம்ம வந்து இப்போ எடுத்து உருண்டை பிடிச்சி இமீடியட்டாக நம்ம தேய்ச்சி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பூரி செய்கிறதுக்கு நான் மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக அதை நான் உருட்டி வச்சிட்ருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம சின்ன ரவுண்டாக தேய்ச்சிக்க போகிறோம். சப்பாத்தியை விட கொஞ்சம் திக்காக தேய்ச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பூரி நல்லா உப்பி வரும். ஸோ பூரி எப்படி சாஃப்டாக பண்ணுறது அப்படின்னு தனியாகவே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஸோ இப்போ நல்லா பூரிலாம் தேய்ச்சதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து க்ளீனிங் வேலையெல்லாம் பார்க்குறேன். எனக்கு எங்கே கிளம்புனாலுமே வீடை சுத்தமாக வச்சுட்டு போகிறது தான் பிடிக்கும். இல்லைனா வந்ததுக்கப்புறமா டயர்டாக இருக்கிறப்ப நம்மளால் எல்லா வேலையும் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் நான் கிச்சன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் கிளம்ப போகிறேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. அதே மாதிரி கிச்சனும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். எனக்கு எப்போயுமே இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு போனால் தான் பிடிக்கும். ஸோ எல்லா வேலையும் நம்ம முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறமா ஐக்கியா கிளம்ப போகிறோம். இப்போ நாங்கள் ஐக்கியாவுக்கு வந்துட்டோம். என்னோடய ஃபேவரட்டான கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கியா தான். எனக்கு இங்கே வர்றப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டைம் போகிறதே சுத்தமாக தெரியாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாத்தையும் நான் சுற்றி பார்த்துட்ருப்பேன். இப்போ ஃபஸ்ட்டாக நான் வந்து நியூ அரைவல் ஏரியாவை தான் செக் பண்ணுவேன். எப்போயுமே ஏதாவது புது கலெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை பார்ப்பேன் நான். இது பாருங்கள், ஜூட் பேக் வந்திருக்கு. ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அதே மாதிரி நிறைய பேஸ்கெட்ஸும் புதுசாக மாடல் வந்திருக்கு. இது எல்லாமே சென்டட் கேண்டில்ஸ். இதில் கொஞ்சம் நான் வாங்கிட்டுருக்கேன். இப்போ அடுத்ததாக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியான்னு கூட சொல்லலாம். குக்வேர் கலெக்ஷன்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். இது பாருங்கள், கேஸ்ட் அயர்ன் பேன்ஸ் தான். ஃப்ரை பேன் மாதிரி இருக்குது. நல்ல ஹெவியாக இருக்குங்க. இதெல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக வரும். அடுத்ததாக இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரில் பேன் கலெக்ஷன்ஸ். இதில் நான்ஸ்டிக்கும் இருக்குது, அதே மாதிரி அயன் கடாய்ஸும் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 365 கலெக்ஷன்ஸ். இது எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். நல்லா உங்களுக்கு ஹெவி பாட்டமோடு இருக்கும். இந்த சாஸ் பேன் பாருங்கள், கிளாஸ் லிட்டோடு வருது. ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுங்க. உள்ள பாட்டமுமே பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக சூப்பராக இருந்தது. அடுத்ததாக இது வந்து கேஸ்ட் அயர்ன் பாட். இது வந்து சின்ன சைஸ், இதிலே கொஞ்சம் பெரிய சைஸும் இருக்குது. ரொம்ப ஹெவியான பாட் இது. அடுத்ததாக இது பாருங்கள், மெஷரிங் கப். அதிலே வந்து 2 ஸ்பூனோடையும் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில். அடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ். என்னோடய கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இந்த கண்டெய்னர்ஸ்லாம் எங்கே வாங்கினீங்கன்னு. மேக்ஸிமம் கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஐக்கியாவில் தான் வாங்கினேன். அடுத்தது இது ஃபுல்லாகவே டைனிங் செட்ஸ். நிறைய கலர்ஸ்லேயும் இருக்கும், ஷேப்ஸு அதே மாதிரி சைஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காகவும் கிடைக்கும் இங்கே.
இப்போ ஐக்கியாவில் வந்து நம்ம பில்லோஸ் இல்லாட்டி மேட்ரஸ் இதெல்லாம் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம அங்கே வந்து சாம்பிளில் உங்களுக்கு வச்சுருப்பாங்க என்னென்ன மெட்டீரியல் காட்டன் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லை ஃபோம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு சாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு எது நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து பில்லோ வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எது சாஃப்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்து வாங்கிட்டுருக்கேன். அடுத்ததாக இது பாருங்கள், பேம்பூலே வந்து நல்ல ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி இருக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இது பார்க்குறதுக்கே. நல்லா வந்து 3 செட்டு வருது. அதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ்லேயே இருக்குது. இது பாருங்கள், இது பெரிய சைஸு. அடுத்தது அது உள்ள வந்து ஒரு சின்ன சைஸ் இருக்குது. அதை விட ரொம்ப குட்டி சைஸும் ஒன்று இருக்குது. ஸோ நம்மளோட அசசரிஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நிறைய வெரைட்டி பேம்பூ பேஸ்கெட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அப்புறம் இது வந்து க்ளோத் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஹேங்கிங் கபோர்டு. இது வந்து நம்ம கபோர்டில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது தான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக இப்போ வந்து நம்ம லைட் செக்ஷனில் இருக்கும். நிறைய லைட்ஸ் இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. இது பாருங்கள், நம்ம புல் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளவர் மாதிரி அழகாக ஓப்பன் ஆகுது. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அடுத்ததாக இதெல்லாம் பாருங்கள், இதுவும் கேண்டில்ஸ் தான். நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேண்டில்ஸ். அடுத்ததாக நிறைய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம சூப்பராக வாங்கி வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் வந்து பிளான்ட் இருக்கிற ஏரியாவுக்கு போக போகிறேன். இது பார்த்தீங்களா, குட்டி தக்காளி செடி. அது குட்டியாக இருக்கிறப்பே நல்லா பழுத்து இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அந்த குட்டி தக்காளி. ஸோ இது மாதிரி தாங்க இங்கே வந்து நிறையா உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸும் இருக்கும், ரியல் பிளான்ட்ஸும் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டதாக வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டீப்பாலாம் ஐக்கியாவை சுற்றி காட்டல. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி நல்லா உங்களுக்கு நிறையா சுற்றி காட்டியிருக்கேன் ஐக்கியாவில். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நான் சின்ன சின்ன கிளிம்சஸ் மாதிரி தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் நாங்கள் வாங்கிட்டோம். அந்த சொன்ன நான் கபோர்டும் வாங்கிட்டேன். ஸோ அதை வந்து நம்ம காரில் வச்சாச்சு. மிச்ச பொருளே இப்போ நம்ம வந்து லோட் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். இதோட வந்து இந்த vlog கம்ப்ளீட் ஆகுது. ஹோப் உங்கள் எல்லாருக்குமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா என்னோடய மெயில் ஐடிக்கு உங்களோட ஃபோட்டோஸையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs ரெசிபீஸோட வர வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.